தயவு செஞ்சு சாண்ட்ராவ எவ்வளோ சீக்கிரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ விட்டு எவிக்ட் பண்ணி வெளியில அனுப்ப முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் அனுப்புங்க. அது ஆடியன்ஸுக்கும் நல்லது, சாண்ட்ராவுக்கும் நல்லது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸுக்கும் நல்லது. ஏன்னா கடந்த 1 வார காலமாக சாண்ட்ரா, சாண்ட்ரா, சாண்ட்ரான்னு போட்டு பிக் பாஸ் ஆடியன்ஸ அறு அறு அறுன்னு அறுத்தது மட்டுமல்லாமல், வீக்கெண்ட் எபிசோட்லயும் ஒட்டுமொத்த சாட்டர்டே எபிசோடையும் சாண்ட்ராக்காக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணது உண்மையிலேயே கேவலத்திலயும் கேவலம். சாண்ட்ரா ஒரு கட்டத்துக்கு மேல நான் பிரஜன் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட புலம்பி அழுததாக சொல்லப்படுகிறது. அது இன்னைக்கு 1 ஹவர் எபிசோட்ல சாட்டர்டே எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. சாண்ட்ரா இந்த வாரம் டோட்டலா லாஸ்ட் ஹர் கேம்னு தான் சொல்லணும். பிரஜன் பிக் பாஸ் விட்டு வெளியில போனதுக்கப்புறம் பிரஜனுடைய சட்டையை மாட்டிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையுமே எதிரியா நினைச்சுக்கிட்டு கனிக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைகளை பத்தி நீ பாட்டு பாடியிருக்க அப்படின்னு ஒரு ஃபேக் அலிகேஷனை வச்சுக்கிட்டு எல்லை மீறி செயல்பட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னொரு 30 நாள் தான் இருக்கு ஷோ முடிஞ்சு வெளியில வர்றதுக்கு. அதனால ஒவ்வொருத்தனும் நல்லா என்ஜாய் பண்றாங்க மொமெண்ட்ஸை. நைட்டு ஃபுல்லா ஜாலியா பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவுக்கு நேரத்துக்கு தூங்கணும் அப்படிங்கிறப்போ அது பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல சாண்ட்ரா சொல்லி பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி போர்வை பெட்ஷீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு தலைவாணிலாம் எடுத்துட்டு போய் கார்டன் ஏரியாவில் படுத்து தூங்கி இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்றும் நடைபெற்றுச்சு. ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பெட்டி வந்திருக்கு. பெட்டியில வந்து பேக் பண்ணுவாங்க. அந்த ஆக்சுவலா அந்த வீக்கெண்ட்ல வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும்னா, எல்லாருக்கும் பெட்டி அனுப்பப்படும். அந்த எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுவாங்க. நாமினேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தே யூஸ் டு பேக் தேர் ட்ரெஸ்ஸஸ். எதுக்காகனா யார் எவிக்ட் ஆவாங்கன்னு தெரியாது, யார் வெளியில போறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால அட்வான்ஸா பேக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கிங் ப்ராசஸ் நடக்கும். அப்ப வந்து சாண்ட்ரா குறுக்கிட்டு, நீங்க எதுக்காக பேக் பண்றீங்க, நீங்க எதுக்காக இந்த நேரத்தில் பேக் பண்றீங்க, எதுக்காக இந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்க எப்படிங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு வந்து தனியா ரூல்ஸ் போட முடியும்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அன்றாட வேலைகளை அவங்க எப்போ தோணுதோ அவங்க பார்ப்பாங்க. பிக் பாஸ் லைட்டை ஆஃப் பண்ணதும் போய் எல்லாரும் படுத்து தூங்கிடணும் அப்படிங்கிற ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷனும் கிடையாது. விடிய விடிய அவங்க முழிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 மணி நேரம் கூட தூங்கி எந்திரிச்சு மறுநாளை வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், டாஸ்க் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை. ஆனால் சாண்ட்ராவை பொறுத்தளவுக்கு லைட்டை ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷமே போய் எல்லாருமே படுத்து தூங்கிடணும். யாருமே பேசக்கூடாது, யாருமே பாட்டு பாடக்கூடாது, யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது. கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போறன்றப்ப ஆளாளுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன சாண்ட்ரா பிரச்சனை? சரி, இதை ஒரு குறையா சொல்றீங்க, உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா உங்களுடைய கணவன் இருந்த வரைக்கும் நீங்க நல்லா தான் இருந்தீங்க, என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தீங்க, சிரிச்சு பேசிட்டு தான் இருந்தீங்க. உங்க கணவன் எப்ப பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனாரோ நீங்க அப்படியே டிப்ரெஷன் மோடுக்குள்ள போயிட்டீங்க. உங்க கணவனுடைய சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரையுமே எதிரி, குறிப்பாக திவ்யா கணேஷ் எல்லாம் பிரஜன் வெளியில போனதற்கு முக்கிய காரணம் திவ்யா கணேசனால தான் பிரஜன் வெளியில போனாருன்னு உங்களுடைய கணவன் மற்றும் திவ்யா கணேசை சேர்த்து வச்சே நீங்க வேற ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சாண்ட்ரா வெளியுலக வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு ட்ராமால இருந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரஜனோட வந்ததுனால பிரஜனுக்கு தாங்க இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வந்திருக்கு. ஆனால் பிரஜனுக்கு இந்த வாய்ப்பு வந்தப்போ நீங்கள் தனியாக வர்ற மாதிரி இருந்தால் அந்த வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நீங்கள் உங்களுடைய மனைவியோட வந்தால் நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறோன்னு சொல்லி சும்மா இருந்த சாண்ட்ராவையும் இப்போ ஊரில் போகிற மாதிரியாத்தா ஏன் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி ஜோடியாக வந்து சாண்ட்ராவையும், சாண்ட்ராவுக்கு விருப்பம் இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு, விருப்பம் இல்லாத ஒரு நபரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த ஆள் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி பார்த்தா, இந்த ஆள் பெருசாக சஸ்டெயின் ஆயிடுவான்னு பார்த்தா இந்த ஆள் எவிக்ட் ஆகி முதல்ல வெளில போயிட்டாரு. சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருச்சு. இவர் வெளியில போனதுக்கு அப்புறம் சாண்ட்ரா வேற ஒரு மனநிலைக்கு போய் அங்க இருக்கிறவன் எல்லாரையுமே பிடிச்சி மென்டல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கண்டஸ்டன்ட் 24 மணி நேரமும் உட்காந்து அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இதை ஆடியன்ஸ் ஆன நம்மளாலே பார்க்க முடியலங்கிறப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எப்படி சகிச்சுக்கிட்டு அவங்களால இருக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. இருக்கிறவெல்லாம் ஃபன் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், இந்த பிக் பாஸ் அப்படின்றது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு என்ஜாய் பண்ணணும்னு யோசிக்கும் போது தனியா ஒரு நபர் மட்டும் 10 மணி ஆயிடுச்சு, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் போய் தூங்க போறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம வாயை மூடிட்டு படுக்கணும் அப்படின்னா எப்படி அவங்களால முடியும்? உங்க ஒருத்தருக்காக இருக்கிற எல்லாரும் எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சாண்ட்ரா. சாண்ட்ரா இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழை விட்டு வெளியில வர வேண்டிய ஆள். என்ன கேட்டா நந்தினி எப்படி வாக் அவுட் கொடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி சாண்ட்ராவும் வாக் அவுட் கொடுத்துட்டு வர வேண்டிய ஆள். ஏன்னா அவங்க மென்டலி ஸ்டேபிளா இல்லை, அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நமக்கு எதிரானவங்க. அதாவது சாண்ட்ரா அவங்கள வச்சு கேம் ஆடலாம்,
பிரஜனை வச்சு கூட கேம் ஆடலாம். ஏன்னா பிரஜன் உள்ள வந்திருக்காரு, கண்டஸ்டன்ட்டா இருந்திருக்காரு, எவிக்ட் ஆயி வெளில போயிருக்காரு. ஆனா தன்னுடைய குழந்தைகள வச்சு எப்ப அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சாங்களோ, அப்பவே அவங்க எமோஷனலி பயங்கர வீக் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேல ஷி இஸ் அன்ஃபிட் டூ பி இன் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். அவர வெளியேற்றாம உட்கார்ந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜேஎஸ்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய நண்பனுடைய மனைவி அப்படிங்கிற பிரிவிலேஜ் தான். வரக்கூடிய ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்படிங்கிறது சாண்ட்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய எலவேஷனை கொடுக்கும். சாண்ட்ரா கண்ணீர் விட்டு கதறி போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தன்னுடைய கணவன் பிரஜன் தன்னுடைய 2 குழந்தைகளோட சாண்ட்ராவை பார்க்க வராரு அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ்க்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய டிஆர்பி ஏற்படும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நீங்க சாண்ட்ராவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் சாண்ட்ரா இதே மாதிரி சிடுமூஞ்சித்தனமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு பிரஜனுடைய சட்டையை போட்டுக்கிட்டு அந்த சட்டையை துவைச்சாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுக்கு எந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குன்றத யோசிச்சு பாருங்க. விஜே பார்வதி சாண்ட்ரா பண்ணக்கூடிய புலம்பல் எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே தலையை சொரிஞ்சுக்கிட்டு என்னடா இது இப்படி பண்ணுது அப்படின்னு பின்னாடி புலம்பிக்கிட்டு தான் இருக்கு. யாருமே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டைஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. பிரஜன் இருக்கிறப்ப வரைக்கும் நீ நல்லா தானமா இருந்த, சந்தோஷமா இருந்தியேம்மா. இதே சாண்ட்ரா அந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் வந்தப்ப அம்பானி பரம்பரைன்னு பாட்டு போட்டப்ப போய் பயங்கர எக்ஸ்பிரசிவா செம்மையா ஆடியிருப்பாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் சும்மா பிச்சு உதறாங்க. அப்படி தன்னுடைய சோகத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு சாண்ட்ராவால ஒரு கேம் ஆட முடியும்னா ஆமா முடியும். ஆனா அதை ஏன் பண்ண மாட்டீங்க சாண்ட்ரா? அதை பண்றது தானே உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அத பண்ணா தானே நீங்க ரொம்ப நாளைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியும். ரொம்ப நாளைக்கு இருந்தா நீங்க டைட்டில கூட ஜெயிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் கேஷ் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ரூ. 15,00,000 வரைக்கும் அமௌண்ட் ஏறுனதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய 2 பெண் குழந்தைகளுடைய கல்வி மேம்படும்ல. அவங்களுடைய எதிர்காலத்த நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும்ல. அப்போ ஒரு தாயா இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிக நாட்கள் நம்ம இருக்கிறது தான் நம்ம குழந்தைகள், கணவன், நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறத யோசிக்காம, சம்மந்தமே இல்லாம தான் கணவன் போனதுக்கு திவ்யா கணேஷ் காரணம். உள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் நமக்கு எதிரிகள். கனி வந்து நம்ம குழந்தைகள பத்தி தப்பா பாட்டு பாடுறா. அப்படிங்கிற ஒரு டெல்யூஷன் வேர்ல்டுக்குள்ள ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? அட் த எண்ட் ஆஃப் த டே இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்க கணவனுடைய கனவையும் சேர்த்து நிறைவேத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. உங்க கணவனுக்காக தான் நீங்க வந்தீங்க. உங்க கணவன் வெளில போயிட்டாரு. அப்படி போயிட்டாருன்னா உங்க கேம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க இருந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி என்னால முடியும் அப்படின்னு டாப் 5ல வந்து காட்டுறது தான் உங்களுடைய குழந்தைகளுக்கும், உங்க கணவனுக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும். அத விட்டுட்டு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய சாண்ட்ரா வேஸ்ட் பண்ணத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு என்டையர் சாட்டர்டே எபிசோட சாண்ட்ராவ வச்சு தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஓட்டி இருக்காரு. ஏன்னா ஒட்டுமொத்தமா இந்த வாரம் ஃபுல்லா ப்ரோமோல வந்தது அவங்க தான். அவங்க தான் மூலையில உட்காந்து அழுதது. போர்வை, தலவாணி எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து தூங்குனது. இதோட 2 தடவ பண்ணிட்டாங்க. அவங்க வெளியில போய் படுக்கிற விஷயத்த. இதெல்லாம் அப்நார்மலா பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறப்ப, இதுக்கு மேல அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைத்திருப்பது சாண்ட்ராவுக்கும் ஆபத்து, கண்டஸ்டன்ட்டுக்கும் ஆபத்து, வெளியில இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் அது நல்லதில்ல அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் முடிஞ்ச கையோட சாண்ட்ராவ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ விட்டு வெளியேற்றுவது தான் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. சாண்ட்ராவை பற்றிய மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.